இந்த பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, கடந்த வருஷத்துக்கும் முந்தின பேட்ச், அதாவது போன வருஷ பேட்சுக்கும் முந்தின பேட்சில் படித்த மாணவர்கள் 2 பேர் அவங்க எதுக்கு செலக்ட் ஆயிருக்காங்கன்னா, மாடல் ஸ்கூல், அதாவது அவங்களுடைய கல்லூரி படிப்பு வரைக்கும் அவங்களுக்கு என்ன, கவர்மெண்ட் அவங்களுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறாங்க. ஃப்ரீ அவங்களுக்கு, அந்த பிள்ளைங்களுக்கு, அந்த 2 பசங்க மாடல் ஸ்கூலுக்கு செலக்ட் ஆகியிருக்கிறாங்க. அதே போல் போன வருஷம் படித்த பேட்சில் இருந்து ஒரு பொண்ணு என்ன செய்திருக்கிறாங்க, செலக்ட் ஆகியிருக்கிறாங்க. எனவே இங்கே படிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்க. அவர்களுக்கு அரசு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தில் நம்முடைய சொரண்டையில் எந்த ஸ்கூல்லையுமே என்எம்எம்எஸ்ல 4 பிள்ளைங்க என்ன செய்யலை, பாஸ் ஆகலை. நிறைய பள்ளிக்கூடம் இருக்குது, நிறைய நூற்றுக்கணக்கான படிக்கிற பிள்ளைகளும் இந்த சொரண்டையில் இருக்குது. ஆனால் அந்த பள்ளிகள்லாம் என்எம்எம்எஸ்ல பிள்ளைகள் பாஸ் ஆகலை. ஆனால் நம்ம பள்ளிக்கூடத்தில் டிடிடிஏல படித்த 4 மாணவர்கள் என்எம்எம்எஸ்ல